அதாவது இந்த அஞ்ஞான ராஜாக்கள் மத்தியிலே தேவன் தம்முடைய ஊழியத்தை அந்த நாட்களிலே அவர் செய்தார். யூத ஜனங்கள் தங்களுக்குள் ஒரு ஐக்கியத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பக்கத்தில் உள்ள அஞ்ஞானிகளுக்கு தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவருடைய நாமம் வெளிப்படும்படியான ஒரு வாய்ப்புகள் மிகவும் குறைவாக தான் இருந்தது. ஆகையினாலே அந்த அஞ்ஞான ராஜாக்களுக்கு ஒரு ஒரு சூழ்நிலையிலே ஒவ்வொரு ராஜாவுக்கும் தேவனுடைய மகிமையை அவரே சரியான சூழ்நிலைகளிலே அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஊழியங்களை வேறு யாரும் மனுஷராக செய்யவில்லை, அது தேவனாகவே செய்து அந்தந்த சூழ்நிலைகளிலே அவர்களுக்கு தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார், தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதிலே ஒரு சில ராஜாக்கள் தேவனை அவர்கள் தொழுது கொண்டார்கள், அவர்தான் மெய்யான தேவன் என்று அறிக்கையிட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தையும் ஒரு சில ராஜாக்கள் செய்திருக்கிறார். ஆக நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த ராஜாக்களுடைய வரிசையிலே நேபுகாத் நேச்சார் ஒரு மாற்றத்தோடு கடைசியிலே மெய் தேவன் தானியேலுடைய தேவன் மட்டும்தான் அப்படின்றத ஒரு அறிக்கை கொடுத்துதான் அவர் தன்னுடைய வாழ்நாட்களை முடித்திருக்கிறார். இதிலே அவர் ஆரம்பத்திலே அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடிக்க வந்த போது கிமு 606 அவர் தன்னுடைய சிறையிருப்பை அவர் கொண்டு போனார். அது முதல் கொண்டு அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்திருந்தாலும் இந்த யூத ஜனங்கள் பாபிலோனுக்கு போனதற்கு நிமித்தமாக நேபுகாத் நேச்சார் மனம் திரும்பி மெய் தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. அதிலே அந்த கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அவர் பயன்படுத்தினார். அதன் பின்பு தானியேலுடைய தேவன் தான் மெய்யான தேவன் என்று அறிக்கையிட்டு தன்னுடைய வாழ்நாட்களை அவர் முடித்தார். நேபுகாத் நேச்சாருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அந்த நாட்களிலே ஒரு பெரிய பேரரசனாக தான் அவன் இருந்திருக்கிறான். பாபிலோனுடைய தொங்கு தோட்டத்தை அவன் கட்டின போதும் அவனுடைய அரசாங்கத்தையும் அரசாட்சியையும் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய பேரரசனாக இருந்திருக்கான். தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த சிலையிலே சொல்லப்பட்ட காரியத்திலே பொன்னான தலை நீரே என்று தானியேல் அதற்கு விளக்கம் கொடுக்கிறத பார்க்கும்பொழுது நேபுகாத் நேச்சாருடைய ஒரு ஆட்சியிலே பொன் போன்ற ஒரு பெரிய ஆட்சி காலம் அவர்களுக்குள்ளே இருந்திருக்கிறது. சரித்திரத்திலே சில இடங்களிலே சில பெரிய ராஜாக்கள், நல்ல ராஜாக்கள், சிறந்த ஆட்சி செய்தவர்களை பொற்காலம் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த பொற்காலம் என்பது உண்மையான பொற்காலம் உள்ள ராஜாக்களாக இருந்தவர் இந்த நேபுகாத் நேச்சார். இந்த இவருடைய ஆட்சி காலத்திலே பார்க்கும் பொழுது அந்த தேசமானது, பாபிலோன் தேசமானது ஏறக்குறைய 127 நாடுகளை அவர் தன்னுடைய ஆட்சியின் கீழே வைத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த 127 நாடுகளை அவர் தன்னுடைய ஆட்சியின் கீழே வைத்திருந்தது மட்டுமல்லாம இந்த மேதிய பெர்ஷியர்களால அந்த பாபிலோன் சிறைப்பிடிக்கப்பட்ட போது, அதாவது முற்றுகை போடப்பட்ட போது, அந்த பாபிலோனுடைய நிலைமை என்னவென்றால் ஏறக்குறைய ஒரு 300 அடி உயரத்திற்கு 2 பெரிய மதுச்சுவர்களை கட்டி வைத்திருந்த ஒரு பெரிய இடம்.
4 பக்கத்திலும் ஏறக்குறைய 25 மைல்கள் பரப்பளவு உள்ள ஒரு பெரிய இடம் அது. அந்த இடத்திலே இந்த பாபிலோன் சாம்ராஜ்யமானது இருந்து கொண்டு அவர்கள் இந்த தொங்கு தோட்டத்தை கட்டி அதை கட்டி எல்லாவற்றையும் கண்டு செய்து ஐப்ராத் நதியுடைய தண்ணீரை வந்து அந்த கோட்டைக்குள்ளே அவர்கள் அனுப்பி அதன் மூலமாக ஒரு செழிப்பையும் ஒரு பெரிய அவருடைய மகத்துவத்தையும் காட்டினவர்கள் இருந்தார்கள். நேபுகாத் நேச்சாரை பற்றி சொல்லும் பொழுது அவன் ஒரு சிறந்த போர் வீரன், சிறந்த கட்டடக்கலை நிபுணர், சிறந்த நிர்வாகி எல்லாமே பார்க்கிறோம். மேதிய பெர்ஷிய ராஜ்யம் வந்து அந்த தேசத்தை முற்றுகை போடும் பொழுது 20 வருடங்களுக்கு தேவையான உணவுப் பொருள் அவன் தேசம் முழுவதுக்கும் நாடு முழுவதற்கும் அவன் ஸ்டாக்ல வைத்திருக்கிறான். அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு நிர்வாகி. அந்த மேதிய பெர்ஷியர்கள் வந்து 20 வருடங்களுக்கு அவர்களோட போராடினால் கூட இவர்களை அழிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இவர்களுக்கு தேவையான அளவுக்கு உணவுப் பொருட்கள் அங்க இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு அரசாட்சியை செய்த நேபுகாத் நேச்சாருக்கு தானியேலுடைய ஒரு விளக்கமானது இந்த பொன்னான தலை நீரேன்னு சொல்லும் பொழுது நேபுகாத் நேச்சாருடைய மனசுல அந்த சிலை முழுவதுமே பொன்னால இருக்கப்பட வேண்டும் என்பது அவனுடைய விருப்பம். அதாவது முழுவதுமாக இந்த உலகம் முழுவதும் என்னுடைய ராஜ்யமாக இருக்க வேண்டும், நான் தான் அதற்கு பேரரசனாக இருக்க. இந்த ஒரு ஆசைதான் அவனுக்கு. அதனால என்ன செய்கிறான் என்றால், ஒரு சிலையை, தன்னை போன்ற ஒரு சிலையை பொன்னாலேயே செய்து அங்க இருக்கிற எல்லோரும் அதை வணங்கும்படி அவன் செய்கிறான். அந்த அளவுக்கு அவன் ஒரு தற்பெருமை உள்ளவனாகவும் மேட்டுமை உள்ளவனாகவும் தான் இருந்தான். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவன் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அஞ்ஞான அரசனாக இருந்தாலும் தேவனுடைய ஒரு வழிநடத்துதலினாலே சில சிக்ஷைகளை அவனுக்கு கொடுக்கிறார். அவன் அந்த 7 வருடங்கள் ஒரு மிருகத்தை போல இருந்து புல்லை தின்றது அது ஒரு சிக்ஷை என்றுதான் சொல்ல வேண்டும். தேவன் தான் நேசிக்கிறவர்களை சிக்ஷிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதன்படியாக நேபுகாத் நேச்சாரை ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் அழைத்திருக்கிறார். அந்த காரணத்துக்காக அவனை வழிநடத்தி கொண்டு போகும் பொழுது இந்த சிக்ஷையினுடைய ஒரு பகுதி தான் அவன் அந்த பாடுகளை பெற்றான். ஆனால் அதற்கு பிறகு தானியேலுடைய ஒரு சொப்பனத்துக்கு கொடுத்த விளக்கங்கள் நிமித்தமாக, தானியேல் பேசினது நிமித்தமாக நேபுகாத் நேச்சார் கடைசியிலே அவன் கொடுத்த அறிக்கை, அதாவது தானியேலை பார்க்கும் பொழுது அந்த நெருப்பு இதுல வந்து அவர்கள் சூளையில அவர்கள் போட்ட போது அவர்கள் இருந்த காரியங்களை பார்க்கும் பொழுது தானியேலுடைய தேவனை பார்க்கலும் மெய்யான தேவன் யாரும் இல்லை என்று தன்னுடைய வாயினாலே அறிக்கை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய அதிசயமான ஒரு சூழ்நிலைகளை அவர் கண்டு தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார். அதற்கு பின்பு அவர் ஒரு ஊழியக்காரனாக தான் அவர் மரித்தார்னு சொல்லி நான் பார்க்கிறேன். ஆக ஒரு அஞ்ஞான பேரரசனை எந்த யூதர்களும் யாருமே அவருக்கு வந்து பைபிள் ஸ்டடி கொடுத்து அவரை கூட்டிட்டு வரணும். தேவனை அழைத்து கொண்டு வந்து அவரை தன்னை பற்றி அறியும்படியாக செய்து தன்னை மகிமைப்படுத்தி தனக்கு ஒரு ஊழியக்காரனாகவே அவனை மறிக்க வைத்தார். அப்படியானால் அநேக அஞ்ஞான அரசர்களுக்கு தேவன் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது நாம செய்யறது இல்லை, அவரா செய்யக்கூடிய சில காரியங்கள். நம்ம பார்க்கக்கூடிய தானியேலுடைய அந்த சொப்பனத்துல, அந்த நேபுகாத் நேச்சார் சொப்பனத்துல பார்க்கக்கூடிய இந்த சிலையில காணப்படக்கூடிய 4 ராஜ்யங்களே பார்த்தாலும் அந்த 4 ராஜ்யங்களிலே வந்த பாபிலோன், மேதிய பெர்ஷியா, கிரேக்கு, ரோம் போன்ற அத்தனை பேருமே, இந்த 4 பேரரசர்களுமே மெய்தேவனை குறித்த ஒரு அறிவையும் ஒரு தெளிவையும் பெற்றிருந்தார்கள். அவர்களுக்கு தேவனே அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். பாபிலோன் சாம்ராஜ்யத்திலே நேபுகாத் நேச்சார்
பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நாம் அவர்களில் பார்க்கிறோம். மீதிய பெர்ஷியாவுடைய ராஜாவுடைய காலத்திலே கோரேஸ் மன்னன் அந்த எருசலேம் தேவாலயத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளையை அவன் தான் கொடுக்கிறான். உங்கள் தேவனுக்கு நீங்கள் ஆராதனை செய்யுங்கள் என்று தன்னுடைய பொருட்களெல்லாம் அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார். அது அவர் அந்த மெய்தேவனை மதிப்பதும் அவருக்கு கனப்படுத்தவுமான ஒரு மனநிலை அவனுக்கு. அதன் பின்பு கிரேக்க சாம்ராஜ்யத்திலே மிகப்பெரிய அதிசயமான காரியங்கள் அதிலே நடந்திருக்கிறது. கிரேக்க சாம்ராஜ்யத்திலே மகா அலெக்சாண்டர் படையெடுத்து வரும் பொழுது அவன் எல்லா தேசங்களையும் அடித்து அவன் எல்லாவற்றையும் தன்னுடைய காலின் கீழ் கொண்டு வந்து ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து ஜெயித்து கொண்டு வந்தான். இந்த கிழக்கத்தி தேசங்களுக்கு வரும் பொழுது அவன் தீரு பட்டணத்தை அவன் தன்னுடைய ஆட்சியின் கீழே கொண்டு வந்து அதை அடித்து நொறுக்கி தன்னுடைய ஆளுகை கீழே கொண்டு வந்தான். தீரு பட்டணத்தை முடித்த உடனே அவன் அடுத்தபடியாக பலஸ்தீனா தேசத்துக்கு போய் அந்த தேசத்தை அவன் ஜெயித்து அதற்கு பிறகுதான் அவன் எருசலேமுக்குள்ளே வருகிறான். ஆனால் எருசலேமுக்குள்ளே வந்த போது எல்லா தேசங்களையும் அழித்தவன், எல்லா தேசங்களையும் அவன் ஆண்டவன், எல்லா தேசங்களையும் தன்னுடைய ஆட்சியின் கீழே கொண்டு வந்தவன். இப்பொழுது எருசலேமுக்குள்ள வந்த போது எருசலேமை அவன் தன்னுடைய ஆட்சியின் கீழே கொண்டு வந்து அவர்களை அவன் தோற்கடித்து அழித்து விடுவான் என்று எதிர்பார்த்த நேரத்துல அந்த எருசலேமுக்குள்ள வரும்பொழுது அங்க வந்த அந்த பிரதான ஆசாரியனை பார்த்து கையெடுத்து வணங்கி போய் முழங்கால் படியிட்டு அவர்களை தொழுது கொண்டான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. இந்த சரித்திரத்தினுடைய குறிப்பிலே அவன் மெய்தேவனை குறித்த ஒரு அறிவை அவன் அறிந்திருந்தான். உண்மையான மெய்தேவன் யார் என்பதை அலெக்சாண்டர் அறிந்து கொண்டார். ஆக சகரியா 9ஆம் அதிகாரத்தில் இந்த தீர்க்க தரிசனம் நமக்கு இருக்கிறது. சேனையானது போகும் பொழுதும் வரும் பொழுதும் என் பாளையத்தை சுற்றிலும் நான் காவல் போடுவேன் அப்படின்னு சொல்றார். அதாவது எருசலேம்ல அந்த அலெக்சாண்டருடைய படை கடந்து போகும்போதும் சரி, திரும்ப வரும்போதும் சரி, அந்த எருசலேமை அவர்கள் தொடவே கிடையாது. ஏனென்றால் மெய் தேவனுடைய ஒரு உணர்வு, ஒரு அறிவு அவர்களுக்கு ஏற்பட்டதுனாலே அவ்வளவு பெரிய உலக சாம்ராஜ்யங்களை எல்லாவற்றையும், உலக நாடுகளை எல்லாவற்றையும் தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய பேரரசன், 33 வயதுக்குள்ள முழு உலகத்தையும் தன்னுடைய ஆட்சிகளின் கீழ் கொண்டு வந்தவன். அவ்வளவு பெரிய ஒரு பேரரசனுடைய வாழ்க்கையிலே அவனை விட மேலானவர் ஒருவர் இருக்கிறார் அப்படின்றத அவனுக்கும் உணர வைத்திருக்கிறார் ஆண்டு. இது கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு காலம். இது அதற்கு பின்பு வந்த ரோமர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலும் மெய்தேவனை குறித்த ஒரு பயம், ஒரு அக்கறை அவர்களுக்கு இருந்தது, கவலை இருந்தது, ஒரு மதிப்பு அவர்களுக்குள்ளே இருந்தது. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டு அந்த கிபி 70 வந்து சுட்டடிக்கப்படும் பொழுது அந்த ரோமராயன் கொடுத்த கட்டளை என்னவென்றால், எல்லாவற்றையும் நீங்கள் பிடிங்கள், எல்லாவற்றையும் நீங்கள் அழிங்க, ஆலயத்தை மட்டும் தொட வேண்டாம் என்றுதான் முதலாவது அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார். ஆலயத்தை தொடுவதோ அதை அழிப்பதோ அவனுக்கு விருப்பம் இல்லாதவருக்கு அந்த அளவுக்கு ஒரு மரியாதையை அவன், ஒரு கனத்தை வந்து தேவனுடைய ஆலயத்துக்கு அவன் கொடுத்தான். இது போல அஞ்ஞானிகள், அநேக அஞ்ஞான அரசர்கள், தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நமக்கு தெரிந்து இந்தியாவிலே வந்து இருந்த சுதந்திர போராட்ட வீரர்கள், சுதந்திர போராட்டத்தில் இருந்த பெரிய தேச தலைவர்கள் அநேகர் ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்தவர்களாக மாறினவர்கள் ரகசியமாக. சில பெரிய பெரிய தலைவர்கள் மறிக்கும் போது அவருடைய தலைமாட்டில் பார்க்கும் பொழுது வேதாகமத்தினுடைய பிரதிகள் கிட்டத்தட்ட 4-5 வெர்ஷன்ஸ் அவருடைய தலைமாட்டில் இருந்ததை பார்க்கும். அதுவும் அவர்கள் இந்த இப்ப இருக்கக்கூடிய அந்த பாஜக கட்சியினுடைய தலைவர்கள், இந்துக்கள் தலைவர்கள்.
தமிழ்நாட்டை சேர்ந்த அநேக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் இருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அஞ்ஞானிகளுக்கு மத்தியிலே தேவன் தம்முடைய ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். நாம் செய்யாவிட்டாலும் அவர் செய்ய வேண்டிய வேலைகளை அவர் செய்து கொண்டுதான். ரோமர்ல நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், காணப்படாதவைகளாகிய தேவனுடைய நித்திய வல்லமை மகத்துவம் வந்து காணப்படுகிறவைகளாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. இப்போ காணப்படுகிறவைகள் சொல்லும் பொழுது இந்த இயற்கையின் மூலமாக தேவனை குறித்த அறிவை எல்லா அஞ்ஞானிகளும் அறிந்து கொள்வதற்குரிய வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகியனாலே அவர்களுக்கு போக்கு சொல்ல இடம் இல்லை அப்படின்றார். இயற்கையை குறித்து அவர்களுக்கு அறிவை கொடுக்கும் பொழுது அந்த இயற்கையை அவர்கள் தொழுது கொள்வதற்கு அவர்கள் வரும் பொழுது அது ஒரு பிடிவாதமான தேவனுக்கு விரோதமான காரியம். ஆகையினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இப்படிப்பட்ட ஒரு தேவனை பற்றிய அறிவை அவர்கள் பெற்றுக் கொள்வதற்கு விட அதிகமாக தேவன் நேரடியாகவே தன்னுடைய நாமத்தை அவர்கள் மத்தியிலே அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆக இவைகளையெல்லாம் நாம பார்ப்பது என்ன நம்ம தெரிந்து கொள்கிறோம் என்றால், நாம் சில சமயங்களிலே பூமியிலே ஊழியத்தை செய்கிறோம், நம்மால் தான் ஊழியம் நடக்கிறது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லது மீதமான சபையாக இருக்கக்கூடிய நாம ஒரு பெரிய பொறுப்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடைசி நாட்களிலே இந்த முத்துவதை, இந்த மீதமான சத்தியத்தை உலகம் முழுவதும் சாட்சியாக அறிவிக்க வேண்டும். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தை உண்டாக்கினவரை தொழுது கொள்ளும்படியாக நாம் எல்லாருக்கும் அறிவுறுத்த வேண்டும் என்பது அவருடைய நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஆனால் அதை செய்யாமதபடிக்கு இருப்பதற்கு சாத்தான் பல தடைகளை சபைக்குள்ளே ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஆகையினாலே அது ஊழியமானது, சத்தியமானது வெளியே போக முடியாதபடிக்கு மிகவும் தடைப்பட்டு மிகவும் அது பின்தங்கி போயிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலும் அவர் தம்முடைய வேலைகளை அஞ்ஞானிகள் மத்தியில் இன்றைக்கும் அவர் செய்து கொண்டுதான். உண்மையார் எழுதுகிறார்கள், கடைசி நாட்களிலே உபத்திரவ காலங்கள் வரும் பொழுது தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவர்கள் மேலே அவர்கள் இருப்பார்கள், ஆட்சி பீடத்தில் இருப்பார்கள். அவர்களாலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்கள் தேவனை அறிந்தவர்களாக இருப்பார்கள். அப்படியானால் தேவன் தம்முடைய ஊழியத்தை அஞ்ஞானிகள் மத்தியில எப்பொழுதுமே அவர் செய்து கொண்டுதான் இருப்பார். அதிலே அவர் எந்த விதமான ஒரு தடயம் இல்லாதபடி தொடர்ந்து அது நடந்து கொண்டுதான் இருக்கு. அது நேபுகாத் நேச்சருடைய அனுபவத்துல பார்க்கிறோம், மகா அலெக்சாண்டருடைய அனுபவத்துல பார்க்கிறோம், மேதிய பெர்ஷியா ராஜாவுடைய அனுபவத்துல பார்க்கிறோம், ரோமர்களுடைய அனுபவத்திலே நம்ம பார்க்கிறோம். ஆக கர்த்தரை அறிகிற அறிவு என்பது கொடுக்கப்பட்ட வாய்ப்பாக எல்லா தேசங்களுக்கும், எல்லா ராஜ்யங்களுக்கும், எல்லா மக்களுக்கும் பல வழிகளின் மூலமாக அது போயிருக்கிறது. நாம் ஊழியம் செய்கிறதுனால மட்டும்தான் அது போகிறதுன்னு நாம் நினைக்க முடியாது. பல வழிகளிலே, பல முறைகளிலே தேவன் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி அவர் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறதுனால அநேகர் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு மகிமையாக அறிக்கையிட்டு அவர்கள் மரித்திருக்கிறார்கள். ஆனால் அதே போல ஒரு வாய்ப்பை இன்றைக்கு நாம படிக்கக்கூடிய இந்த ஓய்நாள் பள்ளி பாடத்தின் நடுவே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ராஜாவாகிய பெல்ஷாத்சாருக்கும் கொடுக்கிறார் தேவன். பெல்ஷாத்சாருக்கு அந்த வாய்ப்பை அவர் கொடுக்கும் பொழுது பெல்ஷாத்சார் அதை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அவனுக்கு அதற்கு முன்பாக சில சரித்திர குறிப்புகள் அவனுக்கு இருக்கிறது. அவனுடைய தகப்பனாராகிய நேபுகாத் நேச்சர் செய்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு ஒரு சரித்திர பின்னணியாக அவனுக்கு காட்டப்படுகிறது. தானியேல் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து பெல்ஷாத்சார் கிட்ட சொல்லுகிறான். இவைகளையெல்லாம் பார்த்த பிறகு கூட இந்த பெல்ஷாத்சாருக்கு அந்த மெய்தேவனை பற்றிய ஒரு பயமோ ஒரு உணர்வோ அவனுக்குள்ளே அதை ஏற்படவே இல்லை. அதாவது தேவனை பற்றிய அறிவு எந்த வகையிலெல்லாம் அஞ்ஞானிகள்கிட்ட போய் சேர வேண்டுமோ அதை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளுவதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் அவர்களுடைய ஒரு விருப்பம். ஆகையினாலே அநேகர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், அநேகர் அதை மறுதளிக்கிறார்கள். மறுதளிக்கிறவர்கள்
இல்லை, அப்படிப்பட்ட இயற்கையை நாங்கள் அவருடைய சிருஷ்டிப்பாக நினைக்க மாட்டோம். அவருடைய அதுதான் எங்களுக்கு கடவுள்னு சொல்லி ஒரு வைராக்கியமாக பிடிவாதமாக அந்த விக்கிரக ஆராதனைக்குள்ளே போகிறவர்களும் உண்டு. ஆக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், பெல்ஷாத் சாருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை தேவன் கொடுத்த பிறகு தானியேல் அவனுக்கு எல்லா விளக்கங்களையும் சொல்லி, உங்களுடைய தகப்பனார் இப்படி இருந்தார், அவர் இப்படி வாழ்ந்தார், அவர் இப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை அறிக்கையிட்டு கடைசி நாட்களிலே தேவனுக்கு பிரியமான ஒரு ஊழியக்காரனாக இருந்தார் அப்படின்றத மட்டும் எல்லாம் விளக்கம் சொல்லி இருக்கிறார். ஆனால் பெல்ஷாத் சாருக்கு அது ஒரு பெரிய காரியமா தெரியல. அதை அவன் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அவனுடைய பிடிவாதம், அவனுடைய ஒரு அகங்காரம் என்ன செய்தது என்றால், அந்த ஒரு சரித்திர பின்னணிகள் எல்லாவற்றை தூக்கி தூர போட்டுட்டு தன்னுடைய விருப்பப்படி அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். தன்னுடைய விருப்பப்படி அவன் தேவனுடைய காரியங்களை அற்பமாக தான் அவன் எண்ணிக்கொண்டான். ஆனால் ஒரு காரியத்திலே வரும் பொழுதுதான் தேவன் அவனுக்கு தன்னுடைய நிலையை அவருக்கு வெளிப்படுத்தினார். இவ்வளவற்றையும் பார்த்த பிறகு அந்த மெய் தேவனை பற்றிய அறிவு அவனுக்கு கிடைக்காவிட்டாலும் மெய்தேவனுடைய காரியங்களையும் அவருடைய வேலைகளையும் அவருடைய பொருட்களையும் அவன் கொண்டு வந்து தன்னுடைய வீட்டில அரண்மனையில வைத்து ஒரு விருந்து வைக்கும் பொழுது தன்னுடைய ஆடம்பரமான அந்த ஒரு விருந்துக்கு அதை பயன்படுத்தின போது அந்த பரிசுத்தப்படுத்தப்பட்ட அவருடைய பொருட்களை அவன் அப்படி ஒரு உபயோகத்துக்கு கொண்டு வந்ததுனால அவனுக்கு கிடைத்த தண்டனை என்ன? இந்த சோற்றிலே அந்த வார்த்தை எழுதப்படுகிறது, மேனே மேனே தெக்கேல் உப்பார் சிங், நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைவாக காணப்பட்டாய். எப்பொழுது அவன் தராசிலே நெருக்கப்பட்டு குறைவாக காணப்பட்டான்? தன்னுடைய பாவங்கள், அறியாமை, அந்த மாதிரி காரியங்கள்ல மட்டும் கிடையாது. மெய்தேவன் அவர் என்று அறிந்து கொண்ட பிறகு அவருடைய ஆலயத்துக்கு அடுத்த பரிசுத்தமான காரியங்களை, பரிசுத்தமான பொருட்களை கொண்டு வந்து தன்னுடைய மேன்மைக்கு, தன்னுடைய பெருமைக்கு, தன்னுடைய ஆடம்பரத்திற்கும், தன்னுடைய சொந்த மேன்மைக்காக அந்த பொருட்களை அவன் பயன்படுத்தின போதுதான் அந்த தண்டனைக்கு அவன் ஆளாகும். ஆக பெல்ஷாத் சாருடைய பாடத்திலே நம்ம என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்? மிக முக்கியமான சத்தியம் என்ன நமக்கு கிடைத்திருக்கிறது? எனக்கு அவரை தெரியும், மெய்தேவனை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றது யாக்கோபுடைய வசனங்களை நம்ம படிக்கிறோம். விசுவாசிகளும் தேவன் உண்டென்று விசுவாசிக்கின்றனர், ஆனால் அவரிடத்துல கிரியைகள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் நமக்கு இருக்கிறது. ஆக எனக்கு மெய்தேவனை பற்றி தெரியும், அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் தெரியும், அவர் சொன்ன வசனங்கள் நன்றாக தெரியும், அவைகளை குறித்து நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், அவர்கள் குறித்து நான் பேசுகிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் அவருடைய ஊழியத்தை என்னுடைய பிழைப்புக்காக நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன், அவருடைய பொருட்களை என்னுடைய மேன்மைக்காக நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதுதான் பெல்ஷாத் செய்த பாவம். இந்த காலத்திலே ஊழியம் செய்கிறது எதற்காக நாம் செய்கிறோம்? சில சமயங்களில எனக்கு வருமானம் கொடுத்தாதான், எனக்கு பணம் கிடைச்சாதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட மனுஷரும் உண்டு. அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அந்த ஊழியத்தை நான் செய்யறதுனால கடவுள் எனக்கு பணம் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்து செய்யறதும் உண்டு. ஆக அவர்களுடைய பண ஆசைக்கு தேவனுடைய ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு ஒரு பேரை வச்சுட்டு அவங்க சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துல நம்ம பார்க்கும் பொழுது இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி எதற்காக நாம் ஊழியம் செய்கிறோம்? நான் கிறிஸ்துடைய அன்பை நான் புரிந்து கொண்டேன், என்னுடைய இருதயம் அவருடைய அன்பினாலே நொறுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையினாலே அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நான் ஊழியத்தை செய்து கொண்டேன். அவ்வளவுதான். இதுல யார் பணம் கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, அந்த சத்தியத்தை நான் தக்கபடி ஆராய்ந்து பார்த்து அதற்குரிய சத்திய காரியங்களை நான் எல்லாரிடம் நான் பகிர்ந்து கொள்ளுவேன். அவருடைய ரட்சிப்புக்கென்று தேவன் என்னை
பயன்படுத்துகிறார் என்று அதை நான் செய்தாக வேண்டும். இதுதான் ஊழியம். ஆனால் பெல்ஷாத்சார் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற அந்த பண்டகசாலையில் இருக்கிற பாத்திரங்களையும் பொருட்களையும் கொண்டு வந்து தன்னுடைய விருந்து மண்டபத்திலே வைத்து அதை அந்த மது அருந்துவதற்கும் குடிப்பதற்கும் களியாட்டம் போடுவதற்கும் மாற்றம் போடுவதற்கும் அதை பயன்படுத்தின போது அவனுக்கு அந்த தண்டனை கிடைத்தது. நீ தராசலை நெருக்கப்பட்டு குறைவாக காணப்பட்ட வசனத்துல என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய காரியங்களை நாம அநேக சமயங்கள்ல நம்ம அற்பமா எண்ணுகிறோம். தேவனுடைய காரியங்களை அற்பமா எண்ணும் பொழுது அதற்குரிய வர வேண்டிய ஆசீர்வாதங்களை நம்ம இழந்தது. புதிய ஏற்பாட்டுல நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஒருவேளை போஜனத்திற்காக சேஷபுத்திர பாகத்தை வித்து போட்ட ஏசாவை போல நீங்கள் இருக்க வேண்டாம் அப்படின்றது. ஏசா தன்னுடைய சேஷபுத்திர பாகம் மூத்த மகனுக்குரிய ஒரு அதிகாரம். அது ஒரு ஆசாரிய பொறுப்பு, அது குடும்பத்தினுடைய ஆசாரிய பொறுப்பு. அந்த நாட்களிலே அந்த ஒரு பொறுப்பை அவன் அலட்சியமாக எண்ணினான். கொடுக்கப்பட்ட தேவனுடைய அழைப்பு, தேவனால நியமிக்கப்பட்ட ஒரு பொறுப்பை அலட்சியமாக எண்ணி தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை அவன் கேவலமாக எண்ணினான். அதனாலதான் அவன் என்ன செய்தானாக்க அந்த ஒரு வேளை சாப்பாட்டை வாங்கிக்கிட்டு யாக்கோப்பு கிட்ட அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான்னு சொல்றாங்க. ஆக அநேகருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவ ஜீவியம், ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேவனானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், இல்லது சத்தியமானது எப்படி இருக்கிறது? அநேகருக்கு சத்தியம் என்ற வாழ்க்கை சத்திய கிறிஸ்துவுக்குள்ளாக வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு சாப்பாட்டுல ஊர்க்கா வச்சுக்கிட்ட மாதிரி. வேணும்னா தொட்டுக்கலாம், இல்லாட்டி விட்டுக்கலாம். அப்படி கிடையாது. அவர்களுடைய முழு ஆகாரமே அந்த சத்திய வசனம் தான். ஜீவ அப்பமே அது முழுவதுமாக அங்கதான் இருக்கும். ஆக இதை எண்ணாதபடிக்கு ஏசா என்ன செய்தால் அலட்சியப்படுத்தணும். ஆக அவர்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களை அலட்சியம் பண்ணினவர்கள் பின்னாலே அவர்கள் வரவே இல்லை. ஏசா அப்படிப்பட்ட வாழ்க்கையை செய்துட்டு போனதுனால அவன் முற்றிலுமாக தூரமாக போய்விட்டான். அவனுடைய சந்ததியிலே வந்தவர்கள் தான் ஏதோமியர்கள். ஆக அவருடைய காரியங்களிலே, அவருடைய வாழ்க்கையிலே நம்ம என்ன பார்க்கிறோம்? இப்படிப்பட்ட மனுஷர்கள் தேவனுடைய காரியங்களை அற்பமாக எண்ணினவர்கள், அலட்சியப்படுத்தினவர்கள், தேவனுடைய திட்டங்களையும் அவர் கொடுத்த கட்டளைகளையும் ஒரு தவறாக எண்ணி, அதாவது சரியாக அதை மதிக்காதபடிக்கு இருந்தவர்கள். இவர்கள் எல்லாருக்குமே தேவனுடைய தண்டனை இருந்தது. அந்த உடன்படிக்கை பட்டியலை தொடக்கூடாது என்று சொன்னால் தொடக்கூடாது, அவ்வளவுதான். தொட்டதுனாலே ஊசா அங்கு மரித்து போனான். பெல்ஷாத்சார் அதை பெற்றுக்கொண்டான். அப்படி நாம அநேக சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ஆக ஓசியாவில் நமக்கு 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கொஞ்சம் எடுத்து வாசிங்க. ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஓசியா 8:12. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். வேதாகமமானது ஒரு உண்மையை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தினுடைய முடிவு என்ன சொல்றாரு, இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறாங்க. கடைசி நாட்களிலே மனுஷர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள் சொல்லி தானியேல்ல படிக்கிறேன். அந்த ஆராய்ச்சி தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு எல்லா மனுஷர் மத்தியிலும். ஆனால் முழு பூமியினுடைய சரித்திரமும் ரகசியமும் தீர்க்க தரிசனங்களும்
இந்த வேதாகமத்திலே அடங்கியிருக்கிறது. இதனுடைய விளக்கங்கள் தெரியாமல் இருக்கிறதுனாலே அநேகர் இதனுடைய சத்தியங்களையும் விளக்கங்களையும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார். அப்படிப்பட்ட உலகத்திற்கு அந்த சத்தியத்தை இந்த மீதமான சபையின் இடத்திலே கொண்டு வந்து தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த மீதமான சபை எந்த அளவுக்கு ஒரு விசேஷமான வேலையை பெற்றிருக்கிறது, எப்படிப்பட்ட சத்தியத்தை அவர் அறிந்திருக்கிறது என்பதை நாம தேவனுக்கு மகிமைப்படுத்தணும், அவருக்கு நன்றி சொல்லணும். ஆக இதனுடைய மகத்துவங்களை அவர் நமக்கு எழுதி கொடுத்ததை அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால், அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். வேதத்தினுடைய வசனங்களை அலட்சியமாக எண்ணுவது, அதனுடைய வசனங்களை மாற்றி பேசுவது, அதனுடைய வசனங்களுக்கு தவறான விளக்கங்களை கொடுத்து தன்னுடைய விருப்பப்படி தன்னுடைய ஆசையின்படி அதற்கு விளக்கம் கொடுப்பது, காரியங்களை அநேக மனுஷர் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஊழியர்கள் செய்கிறார்கள். வேதத்தின் மகத்துவங்களை நான் விளைவித்துக் கொடுப்பது அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார். அந்நிய காரியமாக எண்ணக்கூடிய ஒரு மனநிலை ஏனென்றால் அவர்கள் மெய் தேவனை குறித்த அறிவை அறிந்தும் அதை அலட்சியப்படுத்தி என் விருப்பப்படித்தான் தேவன் இருக்க வேண்டும் என்று அவர்கள் வருவது. அதைதான் சென்றால் அநேக ராஜாக்கள் அநேக மனுஷர்கள் செய்தார்கள். ஏரோதும் அப்படிப்பட்ட வேலையை செய்தான். அவன் முன்னால நின்று பிரசங்கம் பண்ணும்போது அவன் பொறு பொறுத்து செத்தான் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி அநேக சம்பவங்கள் நம்ம வேதாந்தத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். தேவனுடைய காரியங்களை அற்பமாக எண்ணுவது, அதற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் இருப்பது, ஓய்வு நாளினுடைய பரிசுத்தம் அப்படின்னு சொல்லும் போது தேவனுடைய பரிசுத்தமான காரியங்கள் நிறைய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஓய்வு நாளும் ஒன்று. அதை நம்ம கனக்குறைவாகவும் அலட்சியமாகவும் நினைக்கும் பொழுது அதற்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம எழுத விடுகிறோம். பரிசுத்தமானதை பண்டிகைகளுக்கு முன்னாலே போடாதீங்க. ஆக அந்த பரிசுத்தமானவைகள் எப்படிப்பட்டது, அதனுடைய வசனங்கள் எப்படிப்பட்டது, அவருடைய மகிமை எப்படிப்பட்டது, அவருடைய ஊழியங்கள் எப்படிப்பட்டது, அவருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது, அதுதான் நம்ம எப்படி அதை நம்ம மதிக்க வேண்டும் என்பதுதான் பெல்ஷாத்சார் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கணும். அதிலே நாம் குறைவுள்ளவர்களாக இருப்போமானால் தேவனுடைய பார்வையிலே தராசலில் இருக்கப்பட்டு நாமும் குறைவுள்ளவர்களாக காணப்படும். ஆக அப்படி இல்லாதபடிக்கு, அந்த குறைகள் இல்லாதபடிக்கு இருக்க தேவன் தாமே உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். குறித்து தெளிவான ஒரு பாடத்தை நாம் படித்தோம். தேவன் தாமே நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் இந்த கூட்டத்தின் முடிவு ஜெபத்தை நம் மத்தியில் இருக்கும் ஐயா கருணாகர ஜெபம் செய்வார்கள். தந்தையை சோத்திரிக்கிற மாண்டவர், இந்த கால வேளையில அருமையான சத்தியத்தை கேட்க முடியும் ஐயா மூலம் நீங்க பண்ணதுக்கு நன்றி. எல்லா காரியத்திலையும் பொய்யான சத்தியத்தை அநேகர் பிரசங்கப்படுத்துறாங்கப்பா. ஆனாலும் நாங்கள் உண்மையான சத்தியத்தை தெரிஞ்சவொன்னு கடைசி வரை நினைக்க எங்களுக்கு ஒரு பலவீனத்துல உங்களுடைய பலன் போனமாகட்டும் கொடுத்து ஐயாவை ஆசிர்வதிங்க. அவங்க குடும்பத்துல எல்லாரும் ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. குற்ற உறவினர் நண்பர்கள் எல்லாரும் ரட்சிங்கப்பா. அவர் இடத்துல சாட்சியா வச்சுக்க நன்றி. இன்னும் அநேகருக்கு எடுத்து பிரயோஜனப்படுத்துங்க. இந்த கடைசி கால ஜப குழு ஆசீர்வதிங்க. ஜபம் ஜெயத்தை கொண்டு வரும்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஜபம் மூண்டு உறவு வர்றோம்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். நேபுகாத்நேசர் பெருமையை பாராட்டி பொருட்சலையை வச்சாம்பா. ஆனாலும் இயேசுக்கு அறிஞ்சும் அவரு பதவி ஆசை இருந்திருப்பா. ஆனாலும் எங்களுக்கு எந்த ஆசையும் இல்லாதபடி ரட்சிப்புல ஆசையா இருக்க நாங்கள் உதவி செய்யுங்க, சகாயம் செய்யுங்க, துணை செய்யுங்க, இறக்கம் பாராட்டுங்க. கேட்ட சத்தியத்தை சிந்தனையில இதயத்திலும் பகிர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. இப்படியே வாழ்றது நல்லது இல்லப்பா. அவங்க சூழ்நிலைக்கு இல்லை இயேசுக்கு எப்படி வாழ்றோன்னு நிதானிச்சு ஆராய்ச்சி பார்க்க திருப்பி செய்யும். எல்லாவற்றையும் ஒழுங்குமா நடக்க எங்களுக்கு பலன் இல்லப்பா. ஒழுங்குமா நடக்க பலன் தாங்கப்பா. இந்த வேற ஈஸ்வர சாசம் லூசிபர் போட்டங்களே வானமுடத்து மஞ்சள் தந்திர மந்திர ஆலோசனையும் இயேசு நாமத்தில் அதமாக்கி போடும். இன்னும் அநேகர் இந்த கடைசி கால ஜபக்குழுல ஒவ்வொருவரும் பிரயோஜனப்பட திருப்பி செய்ய. காலம் செல்லாதுப்பா. துரிதமா எல்லாருக்கும் நாங்கள் சொல்றோம், நீங்க தான்ப்பா கிரியை செய்யணும். உங்களால முடியாது. இயற்கையை வச்சு சத்தியத்தை சொல்றீங்க, அதுக்காக நன்றி. நாங்க நீங்க செய்ததுல 1% கூட செய்யலப்பா. நீங்க தான் முழுமையா செய்றீங்க, அதுக்காக நன்றி. தன்னைத்தான் தாழ்த்துறவங்க உயர்த்தப்படுவான்னு சொன்னீங்க. இந்த காரியத்தை எல்லாவற்றையும் உங்க கருத்துல உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு விடுறோம்பா. உங்க கரம் வச்சு எங்களை வழி நடத்துங்க. எல்லா பிரச்சனையும் விடுவித்தாங்க.
தேவ மந்தையை கட்டிடுங்க. அப்பா வந்து நீ ஆஸ்வதிங்க. எல்லாவற்றையும் கேட்டதையும் கேட்க மறந்ததையும் உங்க காலத்துல ஒப்புடுறேன். இயேசு நாமத்துல எல்லாத்தையும் பெற்றுக்கணும்னு விசுவாசிக்கிற யாருன்னு அறிந்திருக்கிறோம்பா. இயேசு கிறிஸ்து நாம எடுக்கிறேன் புதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம் சிநேகம் பாதுகாவல் நடத்தும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் விசேஷமாய் பாடத்தை நடத்தி கொடுத்த அவனோடு கூட இருப்பதாகவும். ஆமென். மீண்டுமாக உங்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைய பாடமானது சகோதரி அனிதா கல்வியன் அவர்கள் நாளை பாடத்தை நடத்தி கொடுப்பாங்க. மீண்டுமாக நாளை காலை நாம் சந்திப்போம். அதுவரை பிரிச்செல்வோம். பிரியாத தேவக்காரன் நம்ம வழி